வான்புலிகளின் தொடர்ச்சியான விமான தாக்குதல்களால் புதிய பரிமாணத்தில் தொடங்கியது ஈழப்போர். விடுதலை புலிகள் அன்னளவாக 1 மாத கால இடைவெளிக்குள் 3 வெற்றிகரமான விமான தாக்குதல்களை நடாத்தியமை முழு உலகையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டது. இவற்றில் 2 தாக்குதல்கள் ஸ்ரீலங்காவின் தலைநகரான கொழும்பு நகரத்தின் மையப்பகுதியில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் நடாத்தப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க இராணுவ விமானத்தளம் மீதான வான்புலிகளின் தாக்குதல்கள் 2007 ஆண்டு 3ஆம் மாதம் 26ஆம் தேதி அதிகாலை 1:45 மணியளவில் இடம்பெற்றது. இதன் பின்னதாக வான்புலிகள் 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அதிகாலை 1:20 மணியளவில் யாழ் குடாநாட்டில் அமைந்துள்ள பலாலி கூட்டுத்தளம் மீது ஒரு தாக்குதலையும் மேற்கொண்டார்கள். வான்புலிகளின் 2 ஸ்குவாடரன்கள் 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி அதிகாலை கொழும்பு நகரின் மையப்பகுதிக்கு வான்வழியாக ஊடுருவி கொலன்னாவ எண்ணெய் குதங்கள் மீது, கேரவலப்பட்டிய வத்தலை பகுதியில் அமைந்துள்ள முத்துராயவெல எரிவாயு நிலையங்கள் மீதும் வெற்றிகரமான தாக்குதல்களை மேற்கொண்டுவிட்டு தமது தளங்களுக்கு பாதுகாப்பாக திரும்பியும் உள்ளனர்.